அதிமுக வந்து 5 தொகுதிகளுக்கும் குறைவாக ஜெயிச்சிச்சு அப்படின்னு சொன்னா அப்ப நிச்சயமா கட்சிக்குள்ள பல கேள்விகள் எழுப்பப்படும். காங்கிரஸ் மற்ற கட்சிகள் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறுவது அப்படின்றது வந்து அவ்வளவு சீக்கிரம் நடக்கும் நான் நினைக்கிறேன். நடக்கும், நிச்சயமா நடக்கும், அதுல சந்தேகம் கிடையாது. அண்ட் இங்க வந்து செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்லிட்டு வர்றாரு அவருடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பார்க்கும்போது. ஆனா இதெல்லாம் வந்து நீங்க காங்கிரஸ் தலைவர்களுடைய ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா பல காலகட்டங்கள்ல பல பேர் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. நாங்கள் தனித்து ஆட்சியை பிடிக்க வேண்டும்னுவாங்க, நாங்க வந்து எப்படி இருந்தோம் தெரியுமா அப்படின்வாங்க, அப்பப்ப சொல்லுவாங்க. ஆனா அதை வந்து செயல்படுத்துவதற்கு ஏங்க இது உங்களுக்கே ரொம்ப ஓவரா தெரியல? காங்கிரஸ் கட்சியில 2 பிரிவுன்னு, அப்ப மீதி இருக்கிற 56, 58, 63 பிரிவு எல்லாம் என்ன பண்ணுவீங்க நீங்க? காங்கிரஸ் கட்சியில எத்தனை பிரிவுகள் கோஷ்டிகள் இருக்கு அப்படின்றது அவங்களுக்கே தெரியாத ரகசியம். நீங்க இந்த 2ன்னு சொல்றதெல்லாம் நான் வந்து இன்சல்ட்டா தான் எடுத்துக்கிறேன். ஹைகோர்ட்ல வந்து ஒரு டைரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க அரசாங்கத்துக்கு, சீக்ரெட் கமிட்டி ஒண்ணு ஃபார்ம் பண்ணுங்க. எதுக்குன்னு கேட்டா இந்த போதைப் பொருள் கடத்துபவர்கள் விற்பவர்கள் இருக்காங்க இல்லையா, இவர்களுடன் தொடர்பில் இருக்கும் காவல்துறையினர், அதாவதுங்க பொது வெளியில பேசும்போது ஒரு குறைந்தபட்ச நாகரிகம் அப்படின்றது வேணும். ஆனா ஏதோ சவுக்கு சங்கர் மட்டும்தான் இந்த மாதிரி பேசினாரு அதனால நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்னா சரி. ராதிகா சரத்குமார் அவர்கள் வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? 2026 பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் திமுக கூட்டணி, இந்த பக்கம் பாஜக கூட்டணி, இதைத்தான் நான் பெருசா பாக்குறேன். அதிமுகவும் இருக்கும், இருக்கணும், பார்க்கலாம். பட் விஜய் அவர்கள் வர்றதுனால பெரிய ஒரு பண்ணிடுவாரு, ஆட்சியை பிடிச்சிருவாரு. ஐம் சாரி, இதெல்லாம் வேற யார்கிட்ட போய் சொல்லுங்க. இல்ல ஒருவேளை ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா? அந்த 1 லட்சம் ரூபான்றதெல்லாம் நிறைய காரியமாங்க. 134 கோடி இருக்கும், நான் மட்டும் ஏன் கஷ்டப்படணும் அப்படின்ட்டு மோடி கிட்ட இப்ப அவர் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் போட்டு வைக்கிறார், எல்லாரையும் அனுப்புங்க, ஒரு பேச்சு துணைக்கு இருக்குங்க அப்படின்னு. ஏன்னா இவர் அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆப்பு கட்சியில சொன்னாங்க, நாங்க வந்து அந்த மந்திரி சபை கூட்டத்தை ஜெயிலேயே பர்மிஷன் வாங்கி நடத்துவோம் அப்படிலாம் பேசியிருந்தாங்க. இப்போ கேரளால வந்து எதிர்க்க இருக்காங்க, தமிழ்நாட்டுல ஒன்னா இல்லையா, வெஸ்ட் பெங்கால்ல 2 பேரும் ஒன்னா இல்லையா, இவங்களுக்கெல்லாம் கொள்கையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஐஎன்டி தமிழர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் ஜாம்பவான் டிவி திரு அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சரத். வணக்கம் சார். சார், இப்போ தமிழக அரசியல பாத்தீங்கன்னா ஒரு மாற்றம் ஏற்படும் சொல்லிட்டு தொடர்ந்து இந்த ஊடகத்தெல்லாம் பேசப்பட்டு வருகிறது சார். அதாவது அதிமுக கட்சியிலையும் பாத்தீங்கன்னா தலைமை மாறலான்றாங்க. திமுக கட்சியில காங்கிரஸ் கூட்டணி வந்துட்டு விலகலாம், அதுக்கான பேச்சுக்கள் வந்து நடைபெற்று வருவதா கூறப்படுகிறது. உங்களுக்கு கருத்து என்ன சார்? அது அதிமுக அப்படின்னா தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு, இது நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், அதிமுக வந்து 5 தொகுதிகளுக்கும் குறைவாக ஜெயிச்சிச்சு அப்படின்னு சொன்னா அப்ப நிச்சயமா கட்சிக்குள்ள பல கேள்விகள் எழுப்பப்படும். பாத்தீங்களா இவருடைய தலைமை சரியில்லை, இவ்வளவு நாளா வந்து எடப்பாடி அவர்கள் ஆளுமைன்னு அவர் பின்னாடி போனவங்களே ஜெயிக்கல அப்படின்னா நிச்சயமா கிரிக்கெட் மேட்ச்லயும் பாக்குறோம், கேப்டன் வந்து ஜெயிச்சினே வர வரைக்கும் அவர் என்ன சொன்னாலும் கேள்வி கேட்க மாட்டோம். 2 மேட்ச் தோத்து போயிடுச்சுன்னா உடனே எல்லாரும் கேப்டனை தான் செஞ்சு அமைப்பாங்க. இதுல எத்தனை பேர் ஒழுங்கா பவுலிங் பண்ணல பேட்டிங் பண்ணலான்னு பத்தி யோசிக்க மாட்டாங்க. சோ அது முடிவு வந்த பிறகுதான் தெரியும். அண்ட் காங்கிரஸ் மற்ற கட்சிகள் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறுவது அப்படின்றது வந்து அவ்வளவு சீக்கிரம் நடக்கும் நான் நினைக்கல. நடக்கும், நிச்சயமா நடக்கும், அதுல சந்தேகம் கிடையாது. பட் நிறைய பெர்முடேஷன் காம்பினேஷன்லாம் பார்க்க வேண்டியிருக்கு சரத். ஏன்னு கேட்டீங்கன்னா அதிமுக இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நீங்க சொல்ற மாதிரி பலவீனம் அடைகின்றது, இல்ல வந்து தலைமை மாற்றப்படலாம் அப்படின்லாம் நடந்ததுன்னு சொன்னா அப்ப யார் அதிமுகவோட போய் சேருவாங்க? அங்க போறதுக்கு யாருமே இல்லை இல்லையா? சோ என்ன மாதிரியான முடிவுகள் வந்தாலும் கட்சியை வந்து கட்டுக்கோப்பா வைத்திருக்க வேண்டும். இது எடப்பாடியாருக்கு இருக்கின்ற ஒரு பெரிய சவால் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பார்ட்டி அப்பாரட்டஸ் இன்டாக்டா இருந்தது அப்படின்னு சொன்னா நிச்சயமா 2026 வந்து கட்சிகள் அணி மாறுவதற்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த தேர்தலையே இருந்தது, ஆனா அதை வந்து சரியாக உபயோகப்படுத்தி கொள்ளவில்லை எடப்பாடியார் அவர்கள். சில இடங்கள்ல ரகசியமாகவும் சில இடங்கள்ல வந்து நேரடியாகவும் பேச்சுவார்த்தை நடத்தினது என்பது தப்பு. அது ரொம்ப கான்பிடென்ஷியலா மூவ் பண்ணியிருக்கணும். அது பண்ணாததுனால தான் வந்து அணிமாற்றம் நிகழவில்லை.
அண்ட் இங்க வந்து செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்லிட்டு வர்றாரு அவருடைய சில ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பார்க்கும்போது. ஆனா இதெல்லாம் வந்து நீங்க காங்கிரஸ் தலைவர்களுடைய ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா பல காலகட்டங்கள்ல பல பேர் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. நாங்கள் தனித்து ஆட்சியை பிடிக்க வேண்டும்வாங்க, நாங்க வந்து எப்படி இருந்தோம் தெரியுமா அப்படின்வாங்க, அப்பப்ப சொல்லுவாங்க. ஆனா அதை வந்து செயல்படுத்துவதற்கு யாரும் தயாராக இல்லை. எந்த பக்கம் கூட்டணி இதுதானே தவிர மற்றபடி தனியா நிக்கிறதுக்கெல்லாம் வேற வழி இல்லாம எல்லாருமே கைட்டு விட்டா மட்டும்தான் 2014 மாதிரி தனியா நிற்பாங்க சார். இல்ல சார், அவர் வந்துட்டு செல்வ பிறந்தகை கூறுது என்ன காமராஜர் ஆட்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கூறிட்டு வர்றாரு சார். இப்போ ஒரு பக்கம் வந்துட்டு நாம தமிழ்நாட்டுல தனிச்சு செயல்படணும், தனித்து காங்கிரஸ் கட்சியான அந்த பவர் வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஒரு பக்கம் EVK இளங்கோவன் என்ன சொல்றாருன்னா, ஸ்டாலின் ஆட்சியே வந்துட்டு காமராஜர் ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி பேசுறாங்களே. சரி, எனக்கு காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே ஒரு ஏங்க இது உங்களுக்கே ரொம்ப ஓவரா தெரியல? காங்கிரஸ் கட்சியில 2 பிரிவுன்னு, அப்ப மீதி இருக்கிற 56, 58, 63 பிரிவு எல்லாம் என்ன பண்ணுவீங்க நீங்க? காங்கிரஸ் கட்சியில எத்தனை பிரிவுகள் கோஷ்டிகள் இருக்கு அப்படின்றது அவங்களுக்கே தெரியாத ரகசியம். நீங்க இந்த 2ன்னு சொல்றதெல்லாம் நான் வந்து இன்சல்ட்டா தான் எடுத்துக்கிறேன். இது காலங்காலமா, அதாவது ஒரு ஒற்றுமை பார்க்கலாம். தலைவர்னு நீங்க ஒருத்தரை கொண்டாந்து உட்கார வச்சிட்டீங்கன்னா இந்த மற்ற பிரிவுகள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்துருவாங்க அந்த தலைவரை மாத்தணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவரை மாத்தணும் அப்படின்னும் போது மறுபடியும் பிரிவுகள்லாம் வந்து பிரிஞ்சிருவாங்க, நாங்க தான் தலைவரா வரணும் அப்படின்னு. இப்படித்தான் காங்கிரஸ் இத்தனை வருஷமா போய் நிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது உருப்படாம போனதுக்கும் இதுதான் காரணம். தலைவர்னு ஒருத்தர் வந்தா அவர் ஒரு கருத்து சொல்வாரு, மத்தவங்க எல்லாம் ஒரு கருத்து சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, வருகின்ற தலைவர்கள் மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர்களா, அவர்களை வந்து மாநில தலைவர்களா நியமிக்கணுமே அப்படின்றது இல்லாம எல்லாமே மேலிடம் டிசைட் பண்றது. அவங்களுக்கு வந்து கிரவுண்ட் லெவல்ல சப்போர்ட் இருக்கா இல்லையா, எத்தனை வருஷமா கட்சிக்கு அவர் வந்து பாடுபட்டு இருக்காரு, என்ன மாதிரியான கிரவுண்ட் லெவல் சப்போர்ட் இருக்கு, ஆர்கனைசேஷன் ஸ்கில் என்ன, இதெல்லாம் அவங்க யாரும் பார்க்க மாட்டாங்க. நாள் யாரையும் தூக்கி இவர் தான் தலைவர்னு சொல்லிடுவாங்க, அவ்வளவுதான், அடுத்த நாள்ல இருந்து அவர் தான் தலைவர். அப்ப மத்தவங்க எல்லாம் வந்து நாங்களும் அது மாதிரி தானே அப்படின்னு பிரச்சனை பண்ண ஆரம்பிப்பாங்க. 2 கருத்துக்கள் அப்படின்னீங்களே, சந்தோஷப்படுங்க. 28 கருத்துக்கள் வரலாம் காங்கிரஸ்ல, மீதி 26 எங்க இருக்குன்னு தேடி நிக்கிறேன் நான். இருந்தாலும் 2026ல தலைமை என்ன சொல்லுதோ அதான் நாங்க கேட்போம்னு சொல்லி செல்வ பிறந்தகை நேத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாரு சார். சரி, ஏங்க தனித்து நிக்கணும்ன்றீங்க, காமராஜர் ஆட்சின்றீங்க, அப்புறம் தலைமை சொல்வதை கேட்போன்றீங்க. எல்லாம் சக்கரமங்களுக்கு வடகரி மாதிரி இல்லையா சரத்குமார்? எங்கேயாவது இது ஒட்டி போதா? இதான் நான் சொன்னேன், காலங்காலமா இவங்க இந்த டயலாக் சொல்லினே வருவாங்க. ஆனா இதெல்லாம் நீங்க சீரியஸா எடுத்துக்க கூடாது. அந்த ஒரு சில தொடர்கதைகள் 40 வருஷமா 50 வருஷமா படக்கதை வந்து நிக்குது தெரியுமா, கன்னித்தீவு, அந்த மாதிரி நம்ம பாட்டுக்கு எடுத்துன்னு போயினே இருக்க வேண்டியதுதான். ஓகே சார், இந்த திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பாத்தீங்கன்னா இந்த போதைப் பொருள் சம்பவம் வந்து அதிகரிச்சுட்டு இருந்துச்சு சார். குறிப்பாக இந்த கடந்த 2 மாதங்கள்ல கூட பாத்தீங்கன்னா ஊடகத்துல அதிகமா வந்துட்டு பேசப்பட்டு வந்துச்சு. முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஆலோசனை மேற்கொண்டு தற்போது ஆலோசனை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க சொல்லி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்காரு சார். இது எப்படி பாக்குறீங்க சார்? அதாவதுங்க, இது நீங்க சொல்றது கரெக்ட் தான். இந்த மாதிரி செய்திகள் இப்ப அடிக்கடி நம்ம கேள்விப்படுகின்றோம். அதுவும் கோடிகள்ல வருதுன்றதையும் நம்ம பாக்குறோம். நீதிமன்றத்திலேயே வந்து சொல்லியிருக்காங்க. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஹைகோர்ட்ல வந்து ஒரு டைரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க அரசாங்கத்துக்கு, சீக்ரெட் கமிட்டி ஒண்ணு ஃபார்ம் பண்ணுங்க. எதுக்குன்னு கேட்டா, இந்த போதைப் பொருள் கடத்துபவர்கள் விற்பவர்கள் இருக்காங்க இல்லையா, இவர்களுடன் தொடர்பில் இருக்கும் காவல்துறையினர் இவர்களை கண்காணிப்பதற்காக கண்டுபிடிப்பதற்காக இப்படி வந்து ஒரு கமிட்டியை நியமிக்கணும் அப்படின்னு சொன்னதா ஒரு செய்தி பார்த்தேன் நான். அடுத்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து யாரோ ஒரு ஐடி பெண் ஊழியர் அவங்க வீட்டுல பொட்டலமா எடுத்தாங்க அப்படின்னு ஒரு செய்தி பார்த்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு ஐடி ஆண் ஊழியர் அவர் வந்து எடுத்துட்டு வந்திருக்காருங்க. அவரை கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னாரு, இல்ல எனக்கு யாரும்லாம் தெரியாது, வாட்ஸ்அப் கால் வரும், இந்த கை மாத்தி விட்டா காசு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னதா அந்த செய்தி கூறுகிறது. அதுக்கப்புறம் என்சிபியில பல கோடி மதிப்புள்ள போதை மருந்து கைப்பற்றியிருக்கிறார்கள். அண்டு கேட்கவே வேணாம், எந்தெந்த பார்ட்டியில என்னென்னலாம் எதுல சப்ளை பண்றாங்க அப்படின்னு வேற யூடியூப்ல வீடியோ கொடுத்துருக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சமீபத்துல ஒரு திரைப்படம் வந்தது, அதாவது கலைஞர்களுக்கு சமூக அக்கறை வேணும், சமூக பொறுப்பு வேணும்னு வாய்கிழிய பேசுறதுல ஒண்ணும் குறைச்சல் இல்லை. அதுல பாத்தீங்கன்னா இந்த போதைப் பொருள் உபயோகப்படுத்துவதை அப்படி குளோரிஃபை பண்ணியிருப்பாங்க, அப்படி கேஷுவலா
ஏதோ நம்ம 4 பேர் வந்து டீ கடையில ஃப்ரெண்ட்ஸ் போய் டீ சாப்பிடுற மாதிரி அந்த விஷயத்தை அவங்க காமிச்சிருக்காங்க. எப்படியெல்லாம் சமுதாயத்தை கெடுக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டு பண்ணினுக்கிறாங்க போல இருக்குது. எப்படிங்க இந்த சிகரெட் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா உடனே ஒரு வார்னிங் போடுறோம். அதுக்கப்புறமா அந்த திரையில வந்து யாராவது மது அருந்துகிறார்கள்னா அதுக்கு ஒரு வார்னிங் போடுறோம். இதுக்கெல்லாம் என்ன வார்னிங் போடுறது? முதல்ல இதை எது காமிக்கணும்னு நான் கேட்கிறேன். ரொம்ப முக்கியமா அது. ஒரு காலத்துல சொல்லுவாங்க, கதைக்கு தேவை என்றால் நான் கவர்ச்சி காட்டி நடிக்க தயார் அப்படின்னு சொல்லுவாங்க. கதை வந்து கேக்குதா இந்த மாதிரி பண்ணுங்க, அந்த மாதிரி கஞ்சா சீன் எல்லாம் வைங்க அப்படின்ட்டு. அது இல்லாம சீனை வைக்க முடியாதா? அந்த கதைக்கும் அந்த போதை மருந்துக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து மக்களை கெடுப்பது இதெல்லாம். இத பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஓ, சொசைட்டி இப்படிதான் இருக்குது போல இருக்குது. இவங்க என்ன சொல்லுவாங்க, சொசைட்டில இருக்கிறத நாங்க காமிக்கிறோம் அப்படின்வாங்க. அப்படியா? அப்ப சொசைட்டில இதெல்லாம் நீங்க பாத்தீங்களா? அப்ப பாத்தீங்கன்னா நீங்க காவல்துறைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது தானே. இது ஒரு குற்றம் இல்லையா போதை மருந்து உபயோகப்படுத்துவது? அப்ப பார்த்துருந்தாங்கன்னா அப்ப அது வந்து தெரிவிச்சிருக்கணும். இல்லாட்டா ஆக்சஸரி ஆஃப்டர் தி ஃபேக்ட். இல்லங்க பாக்கலங்க, கற்பனை அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி கற்பனை எல்லாம் எதுக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் சமுதாயத்தை கெடுக்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்கணும். பட் நீங்க சொன்னது கரெக்ட் தான். சமீப காலமா இந்த போதைப் பொருள் அப்படின்றத பத்தின செய்திகள் நிறைய வந்து கொண்டிருக்கின்றன. இதுல வந்து கஞ்சாவுக்கு எதிரான அந்த ட்ரில்லா அது 1.0 2.0 அதெல்லாம் பண்ணாங்க. இது இன்னும் கடுமையாக மிக மிக கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் சார். அப்படி இல்லைன்னா ரொம்பவே கஷ்டம். ஏன்னா அந்த சிகரெட் பழக்கம் அப்படின்றது மாதிரி கிடையாதுங்க. அதுவுமே வந்து ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அது ஒண்ணு. இது வந்து விரைவிலேயே ஒருத்தரை கொல்லக்கூடிய விஷயம். அதனால இதுக்கு எதிரான தீவிரமான நடவடிக்கை தேவை. அதுவும் குறிப்பா இதுல எல்லாம் வந்து பாதிக்கப்படுவதுன்னு பாத்தீங்கன்னா இளைய சமுதாயம் தான். அவங்கதான் நம்முடைய எதிர்காலமே. அப்ப நம்மளுடைய ஃபியூச்சரே நாசமா போகுதுன்றது விஷயம். இதுல தயவுதாட்சியமே பார்க்க கூடாது. யாரா இருந்தாலும் போதை மருந்து அப்படின்னு சொன்னா அதற்கு எதிரான தீவிர நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும், எந்த அரசு எந்த கட்சியாக இருந்தாலும் சார். அதெல்லாம் கோர்ட்டும் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த போதைப் பொருள் வந்துட்டு அதாவது திசை திருப்பவே வந்து இந்த நீட் தேர்வு வந்து ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து கையில ஒரு ஆயுதமா பயன்படுத்துச்சா சார்? ஏன்னா ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தர் வந்து ஆரம்பத்துல இருந்து கட்சியில இருந்திருக்காரு. சரத், இது வந்து அவங்க ரொம்ப வருஷமா சொல்லினுக்கிறாங்க சார். அதனால இனிமே எல்லாம் வந்து இந்த நீட் தேர்வு ஒழிப்பு அப்படின்றது எடுபடாது. மக்கள் வந்து they got used to it. இதனால என்னென்னலாம் வந்து பலன்கள் இருக்குது அப்படின்றத மக்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். அதனால இந்த நீட் தேர்வு வந்து முதல்ல கட்சிக்கு எந்த விதமான அரசியல் ஆதாயத்தையும் கொடுக்காது. அடுத்தது இதனாலலாம் திசை திருப்ப முடியாது. ஓகே சார். தமிழகத்துல தொடர்ந்து பாத்தீங்கன்னா பரபரப்பா பேசப்பட்டு வருகிற சம்பவம் வந்துட்டு ஷவுக்கு சங்கர் கைது குறித்து சார். டெய்லி வந்துட்டு அப்டேட்ஸ் நியூஸா பல வகையா வந்துட்டு இருக்கு சார். எப்படி பாக்குறீங்க? உங்களோட கருத்து என்ன சார்? அதாவதுங்க, பொது வழியில பேசும்போது ஒரு குறைந்தபட்ச நாகரிகம் அப்படின்றது வேணும். ஆனா ஏதோ சவுக்கு சங்கர் மட்டும்தான் இந்த மாதிரி பேசினாரு அதனால நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்னா சரி. ராதிகா சரத்குமார் அவர்கள் வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறாங்க. என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? எடுப்பாங்க, நிச்சயமா எடுப்பாங்க. என்னைக்காவது ஒரு நாள் எடுப்பாங்க. கட்சி விட்டு நீக்குவாங்களோ? ஏற்கனவே ஒருத்தர் அவர் கட்சி விட்டு நீக்கிருந்தாங்களோ? ரைட். என்ன மறுபடியும் நீக்கினா போச்சு? இல்ல யூடியூப்ல வந்து இந்த மாதிரி அசிங்கமா பேசுவது. சமீபத்துல கூட ஒரு வீடியோ அப்படியே எல்லார் மேலயும் அள்ளி தெளிச்சிருக்காங்க கம்ப்ளைண்ட். அப்ப அதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் கிடையாது, டிஃபமேஷன் கிடையாது. எத்தனை சேனல்கள்ல இந்த மாதிரியான அவதூறுகள் பேசப்படுகின்றன அப்படின்றத நம்ம பார்க்கணும். காவல்துறையினருக்கு எதிராக மட்டும் இல்லை, திரைத்துறையில் எதிராக இருப்பவர்களுக்கு, பத்திரிகை துறையில் எதிராக இருப்பவர்களுக்கு, இல்ல ஒட்டுமொத்தமா பெண்கள் சமுதாயத்தையே வந்து இழிவுபடுத்துற மாதிரி எத்தனையோ நம்ம விஷயங்கள் பார்க்கிறோம். அவங்க மேலெல்லாம் நடவடிக்கை இல்லை. இப்ப சவுக்கு சங்கர் மீது மட்டும் கவால்னு பாய்ந்தது நடவடிக்கை அப்படின்னா சரி, ரைட்டு. அதுவாது யாரோ கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இப்ப சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்கல்ல, நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படின்றத பார்ப்போம். நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் அப்ப சவுக்கு சங்கருக்கு எதிரான நடவடிக்கை வந்து அது பாருங்க, அது அரசியல் எல்லாம் கிடையாதுங்க. அது வந்து காவல்துறையினர் தப்பா பேசினாரு, அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, சட்டம் என்ன கடமையை செய்கின்றது அப்படின்னு சொல்லலாம். ஆனா சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு எதிராக ஒண்ணுமே நடவடிக்கை எடுக்காம இருந்தா அப்படின்னு சொன்னா அப்போ மக்கள் மனசுல கேள்வி வரதானே செய்யும். ஏன்னா ஒரு கண்ணுல வெண்ண ஒரு கண்ணுல சுண்ணாம்பா அப்படின்னு. அப்போ இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை, இதை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தான் ஜனங்க முடிவுக்கு வருவாங்க. சரி, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, பார்ப்போம் என்னைக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு.
இல்ல திமுக நிர்வாகிகள் இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி முன்னதாக பேசியிருக்காரு. ஆனாலும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து திமுக பேச்சாளர்கள் எல்லாமே இந்த மாதிரி தான் பேசிட்டு வராங்க. நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்களே சார். அதாங்க ஒரு தடவை நீக்கிட்டு மறுபடியும் சேர்த்துனாங்கல்ல, மீண்டும் அதே பிரச்சனை தானே மறுபடியும் நீக்கலாம், மறுபடியும் சேர்த்துக்கலாம். வேற என்ன வேணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? ஏங்க ஆளுங்கட்சிக்காரங்களே தூக்கி உள்ள போடணும்னா இது ரொம்ப ஓவரா இல்லையா நீங்க எதிர்பார்க்கறது? இல்ல செயல்பாடுகள் அது ஒவ்வொருத்தரும் என்ன பேசினார் அப்படின்றதுக்கெல்லாம் நிறைய என்ன சொல்றது அளவீடுகள் இருக்கின்றன. சரத் அவர் சவுக்கு சங்கர் என்ன பேசினார், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ன பேசினார், இதெல்லாம் நம்ம ஆராயணும். எடுத்தெல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியுமா? சட்டப்பூர்வமான நடவடிக்கை இல்லையா? கேஸ் நிக்கணும் இல்லையா? சரிங்களா, இப்போ இதுக்கு முன்னாடி போட்ட கேஸ் எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறீங்களா? போட்ட கேஸ் அதுக்கு நான் ஒண்ணும் சொல்ல முடியாது. இதெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சது தானே, இதெல்லாம் புதுசாவா? இது இன்னைக்கு நேரத்துக்கு ஒண்ணும் நடக்கிறது கிடையாது இல்ல. இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு வருது அப்படின்னு எத்தனையோ பேர் பேசிட்டு வராங்க, பார்த்துட்டு தான் இருக்கோம். அதையும் கலந்து கொண்டுதான் போய் கொண்டு இருக்கின்றோம். பட் இதுக்கெல்லாம் யார் முடிவு கட்டுவாங்கன்னு எனக்கு தெரியல. பொது வெளியில பெண்களை தரக்குறைவாக பேசுவது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் ஆயிடுச்சு. இதை வேற சில பேர் வீரம்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் பேசிட்டா பத்தியா என்ன வீரமா பேசுறான் பாரு அப்படின்னு. அதுக்கு சினிமாக்களும் ஒரு காரணம். ஒட்டுமொத்தமா நமக்கு நாமே குறை சொல்லிக்க வேண்டியதுதான் சார். சவுக்கு சங்கர் பேசுனது தான் பேசுனது பெண் காவலர் குறித்து பேசுனது தவறுதான் சொல்லி அவரே உணர்ந்து இன்னைக்கு சொல்லியிருக்காரு சார். இருந்தாலும் அவர் மீது அந்த நடவடிக்கைன்றது எப்படி இருக்கும் சார்? அதாவதுங்க, லேட்டஸ்ட் நம்ம 2 பேரும் நேருக்கு நேர் பேட்டி எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள புலையர்னு ஒரு அறை விட்டுட்டு 5 நிமிஷம் கழிச்சு, சரத் அவங்களை அடிச்சது தப்பு சரத், நான் அதை உணர்கிறேன், மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னா நீங்க சும்மா போயிருவீங்களா? இது தெரியாம சில நேரங்கள்ல, அதாவது இப்போ உங்களுக்கு எனக்கு ஏதோ சண்டை வந்துருக்குதுன்னு வச்சுக்காங்க, கத்தி சண்டை, இது கத்தினா சோடு இல்ல, குரல்ல கத்தி சண்டை போட்டுருக்கிறோம். அப்ப சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த கோபத்துல நான் ஏதோ 2 கெட்ட வார்த்தை பேசிடுறேன் அப்படின்னு சொன்னா கூட அப்புறம் பின்னாடி சொல்லலாம், ஒடியா அது ஏதோ ஆத்திரத்தை பேசிட்டேன், அதெல்லாம் மனசுல வச்சுக்காத அப்படின்னு சொல்லலாம். ஆனா இது அப்படிப்பட்ட விஷயம் கிடையாது இல்லையா? அண்டு இந்த மாதிரி பல நேரங்களில் இந்த மாதிரி பேசப்பட்டு வந்திருக்கின்றது. இது ஒண்ணும் புதுசு கிடையாது. அப்ப இன்னைக்கு நடவடிக்கை எடுத்தாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரத், நான் இதுதான் சொல்றது, ஆதாரம் இல்லாமல் எதையும் பேசாதீங்க. பேசினதுக்கு ஆதாரத்தை கொடுக்க முடியுமா? கொடுத்துட்டீங்கன்னா அப்ப அது அவதூறே கிடையாது. ரைட்டா? இத பாருங்க, நான் மாதிரி இருக்குது, நான் வச்சுக்கிறேன் ஆதாரம் அப்படின்னு. ஆனா எதுவுமே இல்லாம இந்த மாதிரி எல்லாம் பேசும்போது அதுக்கப்புறம் அந்த மன்னிப்பு கேட்டா அவங்களுடைய மனசு, அவங்க குடும்பத்தினருடைய மென்டல் அகனி, இதெல்லாம் ஒண்ணு இருக்குல்ல. அட்லீஸ்ட் இது மத்தவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கணும். இனிமேலாவது இஷ்டத்துக்கு பேசக்கூடாது அப்படின்னு. ஆனா யாரும் ரியலைஸ் பண்ண மாதிரி தெரியல சார். இதை விட ரொம்ப மோசமா தான் பேசினுக்கிறாங்க எல்லாரும். புதுசா யாரோ திடீர்னு வராங்க, இஷ்டத்துக்கு அள்ளி விட்டுனுக்கிறாங்க. இது எங்கதான் போய் முடிய போகுதுன்னு தெரியல எனக்கு. இப்போ 2026 தேர்தலில் பாத்தீங்கன்னா களம்ன்றது எப்படி சார் இருக்கும்? திமுக பாஜகன்றது இருக்கு. பிளஸ் விஜய் அவர்களும் கட்சியில உள்ள வரப்போறாரு. அவர் சீமான் கூட கூட்டணி வைக்க போறதா ரகசிய சந்திப்புலாம் நடத்தினதா தகவலா வருகிறது. கருத்து என்ன சார்? அப்போ விஜய் அவர்கள், சீமான் அவர்கள், அப்புறம் இன்னும் வேற யாரெல்லாம் திரையுலகத்துல இருக்காங்களோ எல்லாம் ஒரு கூட்டணி சேர்ந்துக்க வேண்டியது தானே. சிவாஜி அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சாருங்க, தமிழக முன்னேற்ற முன்னணியா, தமுமு அப்படின்னு நினைக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா கட்சி ஆரம்பிச்ச புதுசுல ஏராளமான நடிகர்கள், மேஜர் சுந்தரராஜன், சௌகார் ஜானகி அப்படிலாம் போய் சேர்ந்தாங்க. ஆனா ஐயோ பாவம், அதனால அரசியல்ல ஷைன் ஆக முடியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவரு சீமான் அவர்கள் போய் சேர்றாரா இல்ல இவர் கூப்பிட்டுக்கிறாரா, அதெல்லாம் வேற விஷயம். வந்தா என்ன, ஒரு சில பர்சன்ட் போட்டு வாங்கலாம், அவ்வளவுதான் முதல் தேர்தல்ல. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போயிடும். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் என்னைக்குமே மாற்றத்தை விரும்புகின்ற வாக்காளர்கள் ஒரு கணிசமான பர்சன்டேஜ் இருக்காங்க சார். சோ அப்ப புதுசா யாராவது வராங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு அவங்க ஆதரவு கொடுப்பாங்க. பட் சினிமா நடிகர்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை என்னன்னா, முதல் தடவையே ஆட்சியை பிடிக்க முடியல அப்படின்னா முடிச்சு போச்சு. ரைட்டு, இனிமே இவரை நம்பி பிரயோஜனம் இல்லை, ஏன்னா இந்த கட்சி ஜெயிக்காது அப்படின்னும் போது எல்லாம் விலகி விடுவார்கள். அதனால தானே எல்லாரும் நாங்க தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு எல்லா கட்சியுமே அப்படித்தானே சொல்லி நிற்கிறாங்க. சோ பெரிய இம்பாக்ட் எல்லாம் அவரால் ஏற்படுத்த முடியாது. அண்ட் அதிமுக இந்த தேர்தல் முடிவுகளை பொறுத்து, ஏன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் அதிமுக இரட்டை இலக்கத்துல ஜெயிக்கிறது அப்படின்றது.
அப்போ கட்சியே வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கு அப்படின்னும் போது 2026 பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் திமுக கூட்டணி, இந்த பக்கம் பாஜக கூட்டணி, இதைத்தான் நான் பெருசா பாக்குறேன். அதிமுகவும் இருக்கும், இருக்கணும், பார்க்கலாம். பட் விஜய் அவர்கள் வர்றதுனால பெரிய ஒரு பண்ணிடுவாரு, ஆட்சியை பிடிச்சிருவாரு. ஐம் சாரி, இதெல்லாம் வேற யாருக்காவது போய் சொல்லுங்க, விட்டுருங்க, காமெடி பண்ணாதீங்க. ஓகே சார். இந்தியா கூட்டணியோட அந்த தேர்தல் வாக்குறுதி எப்படி சார் பாக்குறீங்க? ஏன்னா ராகுல் காந்தி வந்துட்டு முன்னதாக அந்த மகளிருக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்துட்டு இலவசமா ரேஷன் அரிசி, அதாவது 10 கிலோ வரைக்கும் ரேஷன் பொருட்கள் வந்து தருவதா சொல்லிட்டு வராரு. இந்தியா கூட்டணி ஆட்சி வந்துருச்சுன்னா இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார்? சரத்குமார், நான் பிரதமராக வந்தால் இந்த யூடியூப்ல கேள்வி கேட்கறவங்களுக்கு எல்லாம் மாசம் 1 லட்சம் ரூபாய் கொடுப்பேன் சரத்குமார். மாசம் 1 லட்சம் ரூபாய் நான் கொடுக்குறேன் வாக்குறுதி. ஏன்னா நான் வரப்போறது கிடையாதுன்னு தெரியும், அதனால என்ன ஒண்ணா சொல்லலாம். அடுத்தது தேர்தல் வாக்குறுதின்னு சொல்றாங்களே, அவங்க என்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்கன்னு அவங்களுக்காக தெரியுமா? இன்னைக்கு பல கட்சியில பாத்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதின்னு ஒரு புத்தகத்தை கொடுத்துட்டு அதுல என்ன சொல்லிருக்கீங்க கேட்டா தலைவர்களுக்கே தெரிய மாட்டேது. நான் படிக்கல முழுசா அப்படின்றாங்க. இப்போ ராகுல் காந்தி தேர்தல் அறிக்கைன்னு சொல்லி நிற்கிறாரு. 2019 தேர்தல் அறிக்கையில விவசாயிகளுக்கு வந்து முக்கியமான 3 வாக்குறுதி கொடுத்தாங்க. அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி தான் வந்து மோடி அவர்கள் விவசாய சட்டம்னு கொண்டு வந்தாரு. நாங்க கொடுத்த வாக்குறுதி காப்பி அடிச்சிங்க அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு அவர் கொடுத்த வாக்குறுதி, அதுவும் ராகுல் காந்தி படம் போட்டு இஷ்யூ பண்ண புக்கு, இவர் போயிட்டு அந்த வாக்குறுதி அந்த சட்டத்தை எதிர்த்து போராட்டம் பண்ணலையா? அப்ப யாராவது கேட்டாங்களா அவர்கிட்ட, என்னங்க நீங்க கொடுத்த வாக்குறுதி என்ன அப்படின்னு? ஏன்னா அது யாருமே படிக்கிறது இல்லை, அதே வாய்க்கு வந்து சொல்லி இருக்கிறார். இப்ப சமீபத்துல வந்து மாசம் 1 லட்சம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னதா ஒரு வீடியோ பாஜக வந்து சுத்த விட்டுனுக்குறாங்க. அது நிஜமா பேசினாரா இல்ல கட்டிங் ஓட்டிங்கா அப்படின்லாம் தெரியல. ஆர் மேபி ஸ்லிப் ஆஃப் டங்கா கூட இருக்கலாம். அது என்ன பண்றது, பதவியை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து எதை ஒன்னா செய்ய தயார் அப்படின்ற நிலைமைக்கு போயிட்டாங்க. ஏன்னா 10 வருஷமா பதவியில இல்லை. அண்ட் இனிமேலும் வருவதற்கான வாய்ப்புகள் ஒண்ணுமே தெரியல. எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தையாவது தக்க வச்சுக்கணும் அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்பட்டுனுக்குறாங்க. இவ்வளோ கஷ்டம் இருக்கும்போது நீங்க மட்டும் ஒரு இடத்துல இருந்தா தெரியும் எவ்வளவு கஷ்டம் 10 வருஷம் பதவியில இல்லாம இருக்கிறது அப்படின்னு. இந்த அமைதியில வேற தோக்கட்சி துரத்தி விட்டாங்க. இந்த தடவை வயநாடுல என்ன ஆகும், ரேபரேலியில என்ன ஆகும் அதுவே தெரியல. எம்பி பதவிக்கே கஷ்டப்பட்டிருக்க நிலைமையில சரி என்னப்பா நாங்க அப்படியே அள்ளி விடுறோம் வாக்குறுதிய நம்பி யாராவது ஓட்டு போட்டீங்கன்னா அப்புறம் கேட்டுக்கலாம், அதான் இருக்க தேதி போட்டோமா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீங்க ஏமாந்தீங்கன்னா அது உங்களோட பொறுப்புங்க. ஏமாறுவர்கள் இருக்கும் வரைக்கும் ஏமாற்றுபவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள், அவ்வளவுதான். இல்ல ஒருவேளை ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா சார்? 1 லட்சம் ரூபான்றதெல்லாம் நிறைவேற காரியமாங்க. 134 கோடி இருக்கும். இதுல வந்து என்ன கிரைட்டீரியால கொடுப்பாங்க? அதுல வேற அவங்க தலைவர்கள் எல்லாம் பேசும்போது எல்லா பெண்களுக்கும் வேற சொல்லி நிற்கிறாங்க. அதுல மத்திய பிரதேசத்துல ஒருத்தர் பேசும்போது ஒருத்தருக்கு 2 மனைவி இருந்தா 2 லட்சம் கிடைக்கும் வேற சொன்னதா ஒரு நியூஸ் ஒண்ணு பார்த்தேன். அட்லீஸ்ட் ஆமா. அப்போ எல்லா பெண்களுக்கும்னா சரிபாதி பெண்கள் தொகை அப்படின்னு எடுத்துட்டா கூட, குடும்ப தலைவிகள் எடுத்துட்டா கூட சரி, வறுமை அப்படின்னு கணக்கு எடுத்தா கூட குறைந்தபட்சம் ஒரு 10 கோடி பேராவது வரமாட்டாங்களா? இப்போ தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னா இந்த 1000 ரூபாய் அந்த தகுதியுடைய குடும்பங்கள் அப்படின்னு எடுக்கும்போது கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேல கொடுக்குறோம். அப்ப இந்தியா முழுக்க எத்தனை கோடி பேர் வருவாங்க சார்? தமிழ்நாட்டுக்கு மட்டுமே குறைந்தபட்சம் 1 லட்சம் கோடி. எவ்வளவு? 1 லட்சம் கோடி, அதாவது 1,76,000 கோடிக்கு கொஞ்சம் கம்மின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளவு கொடுக்கணும்? அப்போ பட்ஜெட் அப்படின்றத தூக்கி போட்டுற வேண்டியதுதான். அப்படியே பணத்தை வந்து அவங்க அக்கௌண்ட்ல போட்டு கவர்மெண்ட் இழுத்து மூடிட வேண்டியதுதான். வேற எதுக்கும் பைசா இருக்காது. மிலிட்டரிக்கு பைசா இருக்காது, ரயில் ஓட்டுறதுக்கு பைசா இருக்காது, எதுக்கும் பைசா இருக்காது. ஏமாத்து வேலைங்க. நம்ம யோசிக்கணும். ஏதாவது 1 லட்ச ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா 6 5 போனா இந்த MLMல சொல்றாங்களே, இப்பெல்லாம் புதுசா ஒரு ஆன்லைன் ஃப்ராட் வந்துருக்கு பாருங்க, இந்த டாஸ்கை முடிச்சிங்கன்னா உங்களுக்கு காசு வீட்டில் இருந்தபடியே சம்பாதிக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ஆடா தான் நான் பாக்குறேன் சார். ஓகே சார். இப்போ இடைக்கால ஜாமீன்ல வெளியில வந்திருக்க டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் அந்த அரசியல் பயணம் எப்படி சார் இருக்கு? அவரோட இந்த பொதுக்கூட்டத்துல பேசக்கூடிய வார்த்தைகள் எப்படி சார் இருக்கு? ஏன்னா வந்துட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து சிறைக்கு போவார்லாம் சொல்லியிருக்காரு. உங்க கருத்து என்ன சார்? வேற ஒண்ணும் இல்லைங்க, நான் மட்டும் ஏன் கஷ்டப்படணும் அப்படின்ட்டு மோடி கிட்ட இப்ப அவர் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் போட்டு வைக்கிறாரு, எல்லாரையும் அனுப்புங்க
ஒரு பேச்சு துணைக்கு இருக்குமே அப்படின்னு. ஏன்னா இவர் அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆப்பு கட்சியில சொன்னாங்க, நாங்க வந்து அந்த மந்திரி சபை கூட்டத்தை ஜெயிலேயே பர்மிஷன் வாங்கி நடத்துவோம் அப்படிலாம் பேசியிருந்தாங்க. அப்ப நாங்க எதிர்கட்சி கூட்டணியை ஜெயில நடத்துறோம் அப்படின்னு சொன்னா கூட சொல்லலாம், வேற ஒண்ணும் கிடையாது. அது மட்டுமா சொன்னாரு அவரு, பாருங்க நீங்க வந்து எங்களுக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னா 5ஆம் தேதி நான் வந்து வெளில வந்துருவேன் அப்படின்னாரு. இதெல்லாம் என்ன பேச்சு? அப்போ இவங்க ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறது மக்களுக்கு நல்லது செய்யணும்ன்றது கிடையாது. ஐயோ எங்க மேல போட்டுக்கிற கேஸ வித்ரா பண்ணணும், உள்ள இருக்கவங்க வெளில வரணும், வெளில இருக்கவங்க உள்ள போகாம இருக்கணும், அதுக்காக எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கிட்டத்தட்ட வெளிப்படையாவே சொல்லிட்டாரு அவரு. ஆனா அதையும் புரிஞ்சுக்காம நாம வந்து அவருக்கு ஓட்டு போட்டு இவங்களெல்லாம் ஆட்சிக்கு கொண்டு வர வச்சோம் அப்படின்னு சொன்னா நிஜமாவே நாமெல்லாம் வந்து மாங்காய் மடையர்களாகத்தான் இருப்போம் சார். அதுக்காகத்தான் ஆம் ஆத்மின்னு பேர் வச்சுக்கிறார் போல இது ஒரு கட்சி. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் இடைக்கால ஜாமீன்ல வெளியில வந்த பிறகு அவங்க கட்சியை சேர்ந்த சுவாதி மாலிவால் அவர் வந்துட்டு தாக்கிதா வந்துட்டு குற்றச்சாட்டுலாம் வந்துச்சு சார். பின்னணி என்ன சார்? அதாவதுங்க இந்த ஜீரோ லாஸ் செய்தி சொன்னார் இல்லையா கபில் சிபல் அவர்கள், அவர் சொல்லிட்டாரு இதெல்லாம் வந்து அவங்க கட்சியில பேசிப்பாங்க அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் பிரியங்கா வத்ரா அவர்கள் அவங்களும் அதான் சொன்னாங்க, கட்சியில பேசிப்பாங்க அப்படின்னு. அண்டு உத்தரப்பிரதேசத்துல போயிட்டு இவர் பிரச்சாரம் பண்ண போய்கிறாரு அரவிந்த் கெஜ்ரிவால். அப்போ அந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும், பத்திரிகையாளர்கள் கேக்குறாங்க என்னங்க இந்த மாதிரி வந்து சுவாதி மாலிகால் தாக்கப்பட்டு இருக்கிறதா அவங்க வந்து புகார் கொடுத்திருக்காங்க அப்படின்ன உடனே மூஞ்சி வெளிரி போச்சுங்க, ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறாரு. இஷ்டத்துக்கு அள்ளி விடுறாருல, பாருங்க எங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் நாங்க வெளில வந்துருவோம் உள்ள போக மாட்டோம் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தார்ல. அந்த கேள்விக்கு பதிலே சொல்லல, வெலவெலத்து போயிருக்கிறாரு. அப்புறம் பக்கத்துல இருக்க அகிலேஷ் அவரு சொல்றாரு இதை விட பெரிய பிரச்சனைகளா இருக்குங்க, இதை போய் நீங்க பேசி நிக்கிறீங்களா அப்படின்னு. அண்ணாட இருக்க மைக்க தூக்கி இன்னாட பக்கம் இருக்கிறவருக்கு டிரான்ஸ்பர் பண்றாரு. இவர் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு, எல்லா விஷயத்திலையும் கருத்து சொல்றவரு. சொல்ல போனா அரவிந்த் கெஜ்ரிவால் லைம் லைட்டுக்கு வந்தது எப்படிங்க, அந்த டெல்லியில அந்த நடந்த ஒரு படுகொலை பாலியல் வன்முறை இதெல்லாம் வந்து இப்ப போராட்டம் பண்ணி அப்படித்தான் வந்து அவர் லைம் லைட்டுக்கு வந்தது. அதுக்கப்புறம் அந்த இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன் அப்படின்னு பெண்கள் பாதுகாப்புக்காக நாங்க வந்து அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் அப்படின்னு எவ்வளவு பேசினாரு. இன்னைக்கு அவர் வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை, அதுவும் அவங்க சாதாரண பெண் கிடையாது, அந்த மகளிர் ஆணையத்துல தலைமை பதவியில இருந்தவங்க. அண்டு இப்ப வந்து அவங்க ராஜ்யசபா எம்பி, ஒரு எம்பிக்கே இந்த நிலைமை அப்படின்னு புகார் கொடுத்திருக்காங்க. ஒருத்தரும் வாய துறக்கல இந்த புள்ளி கூட்டணியில. யோசிச்சு பாருங்க, இதே விஷயம் பாஜகவில் நடந்திருந்தால் இந்நேரம் என்ன பொங்கியிருப்பாங்க. ஏன் இங்க வந்து பெண் உரிமை ஆர்வலர்கள், பெண்களுக்காகவே குரல் கொடுப்பவர்கள் அப்படின்னு எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களாம் வாய துறக்கலையே. அப்போ எங்க தரப்புல என்ன நடந்தாலும் நாங்க எதுவுமே பேச மாட்டோம், அடுத்த தரப்புல வந்து கடுகு இருந்தாலும் நாங்க அதை பூசணிக்காய் ஆக்கி நாங்க பேசுவோம் அப்படின்னா இது என்ன நியாயம் இது? அதுலயும் அவங்க என்ன சொல்றாங்க, இது மாதிரி அப்போ சிஎம்மும் இருந்தார் அங்கே அப்படின்னு சொல்றாங்க. அவங்க புகார்ல தான் சொல்லியிருக்காங்க, அந்த பிஏ அந்த வைபவ் குமாரா அவரு வந்து தாக்கினார், மூஞ்சில குத்தினார், நெஞ்சில குத்தினார், வயிற்றுல குத்தினார் அப்படின்னு அந்த எஃப்ஐஆர்ல கொடுத்திருக்காங்க அவங்க. இது வந்து பொய்யான புகார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அடுத்த நாளே சஞ்சய் சிங் அவர் வந்து ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் வைக்கிறாரு. அதுல அவர் சொல்றாரு, ஆமா ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு, அது முதலமைச்சர் அது வந்து அது என்ன நடவடிக்கை எடுக்கலான்னு பார்த்து நிற்கிறார் அப்படின்னா என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? ஒரு பெண்ணை வந்து ஒருத்தர் அடிச்சிருக்கார் அப்படின்னு சொன்னா ஒண்ணும் வேணாங்க, ஒரு சாதாரண மனுஷனா நாமளே ரோட்ல நடந்து போறோம் அப்படின்னு சொன்னா ஒரு குடிகார புருஷன் வந்து மனைவியை போட்டு அடிச்சு நிற்கிறான் அப்படின்னு சொன்னா பாக்குறவெல்லாம் போயிட்டு டேய் அறிவு இருக்கா அவனுக்கு, பொண்டாட்டி போட்டு அப்படி அடிச்சு நிக்கிற மனுஷனாடா நீ அப்படின்னு நம்ம போய் கேட்போமா மாட்டோமா? இது வந்து ஒரு முதலமைச்சருக்கு தெரியுமா, அவர் வந்து யோசிச்சு நிற்கிறாராம் என்ன நடவடிக்கை எடுக்கலான்னு. எப்ப எடுப்பீங்க? ஏன் மறுபடியும் வந்து 2ஆம் தேதி ஜெயிலுக்குள்ள போய் சரண்டர் ஆன பிறகு என்ன நடவடிக்கை எடுக்கலாம்னு யோசிப்பீங்களா? உங்க வீட்டுல நடந்துருக்குது, வேற எங்கேயும் இல்ல. அவங்க சொல்றாங்க சிஎம் கண்ணெதிர்கதான் நடந்தது அப்படின்றாங்க. என்ன பண்ண போறீங்க? அதாவது பொய் பொய் பொய்னு பொய் மட்டுமே சொல்லி மக்களை ஏமாற்றி அரசியலுக்கு ஆட்சிக்கு வந்த ஒரு கும்பல் அப்படின்னா அது ஆப்பு கட்சி தான். அது ரொம்ப நாள் நீடிக்காது சரத், விரைவிலேயே அது துண்டு துண்டா போகும், சந்தேகமே கிடையாது. அதுக்காக தான் பயந்துக்கிட்டு
எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க வெளில வரணும், எங்களுக்கு எதிர்கால கேஸ் எல்லாம் வந்து வித்ரா பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் மும்முரமா அவர் வந்து பிரச்சாரத்துக்கு எங்களுக்கு பெயில் கொடுங்கன்னு கேட்டுன்னு வந்துருக்காரு. வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே சார். ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் பாத்தீங்கன்னா டெல்லியில வந்துட்டு கூட்டணியில இருக்காங்க. ஆனா பஞ்சாப்ல வந்து எதிர்கட்சியா இருக்காங்களே, என்ன காரணம் சார்? அது என்னங்க அது கேள்வி? இப்போ கேரளால வந்து எதிர்க்க இருக்காங்க, தமிழ்நாட்டுல ஒன்னா இல்லையா? வெஸ்ட் பெங்கால்ல 2 பேரும் ஒன்னா இல்லையா? இவங்களுக்கு எல்லாம் கொள்கையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நமக்கு ஓட்டு போனோம். அங்க ஆம் ஆத்மி கட்சி பார்த்தாங்க, வந்து டெல்லியில வந்து தனியா இருந்து ஒண்ணும் பண்ண முடியாது, அட்லீஸ்ட் சேர்ந்து நின்றாலாவது ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு வச்சு டெல்லியில கூட்டணின்னாரு. பஞ்சாப்ல வந்து நாங்க ஆட்சியில இருக்கோம், அதனால இவங்களுக்கு என்னத்துக்கு நாம வந்து சீட்டு கொடுக்கறது அப்படின்னு. அதையும் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம இவங்க ஏத்துக்கிறாங்க. இங்கேயாவது பாத்தீங்கன்னா திமுகல வந்து வேற, தமிழ்நாட்டுல வந்து திமுக தலைமையில கூட்டணி, ரைட்டா? வெஸ்ட் பெங்கால்ல வந்து இவங்க 2 பேரும் தான் கூட்டணியே. அதாவது சொல்லலாம் சார், கேரளா அங்க இருக்குது சார், வெஸ்ட் பெங்கால் இங்க இருக்குது சார், ரொம்ப தூரத்துல இருக்குது சார் அப்படின்னு. டெல்லியும் பஞ்சாபும் எவ்வளவு தூரத்துல இருக்குது? அங்கேயே இந்த கேவலமான ஒரு நாடகம் அரங்கேறவில்லையா? சோ இதுல இருந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், கொள்கை அப்படின்றது கொஞ்சம் கூட இவங்களுக்கு கிடையாது. கொள்ளை அடிக்கிறதுல என்ன மாதிரி ஒற்றுமை, இதுதான் அவங்களோட நோக்கமா இருக்குது. அதனாலதான் வந்து ஒரே கூட்டணின்னு சொல்லிப்பாங்க, இங்க ஒன்னா இருப்பாங்க, அங்க எழுத்து நிற்பாங்க, அங்க வந்து உன்னத்தரோட கூட்டணியில நிற்பாங்க. ஒரு விவசாய கிட்ட ஒரு கூட்டணி இது. இதுக்கும் நம்ம வந்து ஓட்டு போட்டோம் அப்படின்னா நாம தான் விவசாய கிட்ட மனுஷங்க நினைச்சுக்க வேண்டியதுதான் சார். சார் இப்போ அமலாக்கத்துறை மூலமா கைது செய்யப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் எல்லாம் கிடைச்சிச்சு சார். ஆனா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அவர் வந்துட்டு அமலாக்கத்துறையால் தான் கைது செய்யப்பட்டார். ஏன் சார் அவர் வந்து ஜாமீன் கிடைக்காம தள்ளி போயிட்டே இருக்கு? ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆக போகுது சிறையில இருக்காரு. நல்ல கேள்வி. ஆனா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எந்த வக்கீல் ஆஜரானாரு, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு யார் ஆஜரானார், இது ஒரு கேள்வி இருக்குது. சரி, யார் வேணா இருந்துட்டு போட்டோம். இப்பதான் பாத்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய தீர்ப்பை மேற்கோள் காண்பித்து பஞ்சாப்ல வந்து ஒருத்தர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கல்கட்டா ஹைகோர்ட்லயும் பாத்தீங்கன்னா அந்த முன்னாள் நீதிபதிக்கு எதிரான எஃப்ஐஆருக்கு ஸ்டே கொடுத்திருக்காங்க. இதே அரவிந்த் கெஜ்ரிவால் ஜட்மெண்ட், அந்த இடைக்கால நிவாரணம், அதை கோட் பண்ணி அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி பார்த்தேன் நானு. இப்போ கேட்கலாம், செந்தில் பாலாஜி அவர்களும் பிரச்சாரம் செய்ய வேண்டும், ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் பெயில் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஆனா என்னன்னா, இந்த புள்ளி கூட்டணியில இருக்கவங்க திமுகவை பிரச்சாரத்துக்கு அழைக்கவில்லை. கரெக்டா? இப்போ நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையே அவங்க கூப்பிடல அப்படின்னும் போது நீங்க கோர்ட்ல போயிட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் பிரச்சாரம் பண்ணணும், ஏன்னா இவங்க புள்ளி கூட்டணியில இருக்காங்க, தேசிய அளவுல கூட்டணி, நாங்க வந்து உத்தரப்பிரதேசம் போவோம், பஞ்சாப் போவோம் அப்படின்னு சொன்னா அப்ப எதிர் தரப்புல இருந்து கேள்வி கேட்பாங்களா மாட்டாங்களா? அவங்க தலைவரையே கூப்பிடல, நீங்க என்ன போய் பிரச்சாரம் பண்றீங்க அப்படின்னு. சோ இதுக்கு வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஆர்குமெண்ட், பிரச்சாரத்துக்கு போனோம் அப்படின்னு பெயில் கேட்க முடியாததுக்கு முழுக்க முழுக்க முதல் காரணம் காங்கிரஸ் தான் சார். நீங்க அவங்களதான் கேட்கணும். அவங்க வந்து பிரச்சாரத்துக்கு திமுக தலைவர்களை கூட்டு போயிருந்தாங்கன்னா இந்நேரம் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் வெளில வந்திருப்பார், அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஜட்மெண்ட்டை கோட் பண்ணி. ஆனா பாருங்க, இதே ஜட்மெண்ட்டை வச்சு கேள்வி கேட்டு கூட கபில் சிபால் தான் நினைக்கிறேன், ஹேமந்த் சோரன் அவர்களுடைய வக்கீல், ஹேமந்த் சோரனுக்கு கொடுக்கலையே. ஐயோ பாவம் அவரு. சரி விடுங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் நிறைய படிச்சவர், ஆபீசரா இருந்தவர், ஹேமந்த் சோரன் அப்படி இல்லை. அதனால ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் அது ஒவ்வொன்றும் பார்க்கணும்ல. இது லிக்கர், அது என்னன்னு தெரியல ஹேமந்த் சோரன், அதனால நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். ஸோ இதுக்கு ஏன் கொடுத்தீங்க, அதுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்லாம் யாரும் கேட்க முடியாது. சிறைக்கு மீண்டும் 2ஆம் தேதி போனார் அப்படின்னா அவர் பதவி வந்து ராஜினாமா செய்வாரா, இல்ல முதல்வர் பதவியோடு தான் சிறையில இருப்பாரா சார்? அவர் ஏங்க ராஜினாமா பண்ண போறாரு? எல்லாம் கதையா இருக்குது நீங்க கேட்கறது. நான் ஒரு ஆம் ஆத்மி சாதாரண மனுஷன் நமக்கெல்லாம் அல்வா ஊத்துப்பட்டு அவர் வீட்டுக்கு எத்தனை கோடிகளை வந்து ரீமாடல் பண்ணிருக்காரு தெரியுமா? இவர் தான் ஒரு காலத்துல கேட்டவர், ஷீலா தீட்சித் அவர்கள் சிஎம்மா இருக்கும்போது மாம்பெரிய பங்களாவா ஒரு சிஎம்முக்கு அப்படின்னாரு. ஆனா இன்னைக்கு இத்தனை கோடிகள் செலவு பண்ணி நிற்கிறாரு. இத பத்தி செய்தி வெளியிட்ட ஒரு பெண் நிருபர் அவங்களையும் அவங்க கூட போனவங்களையும் வந்து பஞ்சாப்ல போகும்போது ஏதோ முன்னாடி போன வண்டி மேல லேசா இடிச்சிருச்சு. அதுக்கு வந்து SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல அரெஸ்ட் பண்ணி அவங்கள உள்ள கொண்டு போனோம்னு சொல்லி பெரிய இஷ்யூ எல்லாம் ஆச்சு. இவர் பேசுறாரு பத்திரிகை சுதந்திரம், பாசிசம் அப்படின்னு ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க. அதனால இவங்க வந்து உள்ள இருக்க வேண்டியதுதான். 2ஆம் தேதிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தொடர்ந்து பேசுவோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ சார்.